செய்ய வேண்டும் என்று என்னிடத்திலே சொன்னார்கள். தாராளமாக நீங்கள் சோதனை செய்து கொள்ளுங்கள் என்று என்னுடைய அறையை திறந்து விட்டேன். அவர்கள் முழுமையாக இருந்து சோதனை செய்து அந்த சோதனையின் அடிப்படையில் எந்தவித ஆவணங்களும் இல்லை என்பதை எழுத்துப்பூர்வமாக கொடுத்து என்னிடமும் கையெழுத்து பெற்று அவர்களும் கையெழுத்திட்டு எனக்கு ஒரு நகலையும் வழங்கி சென்றிருக்கின்றார்கள். சார், மொத்தம் உங்களுக்கு தொடர்பான இடங்கள்ல, வீட்டுல, கரூர்ல, தொழில் பண்ண இடத்துல சார்ந்து இருக்கக்கூடிய இடங்கள்ல சோதனை பண்றாங்க. இதுக்கு முன்னாடி அமலாக்கத்துறை சோதனை பண்ணிருக்காங்க. இப்ப மீண்டும் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை பண்றாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? அதாவது இப்போ 10:30 மணிக்கு நான் கையெழுத்து போட்டிருக்கணும், போடலை. பட் அவங்க சோதனைக்கு வந்ததுனால நான் போடலை. இப்போ சோதனை முடிஞ்ச உடனே அவங்க புறப்பட்டோடனே நான் இப்போ கையெழுத்து போட வந்துட்டேன். இது வரைக்கும் எங்கெங்க சோதனை நடக்குது, யார் யார் இடங்கள்ல நடக்குது எனக்கு நான் முழுசா கேட்டு தெரிஞ்சுக்கல. தெரிஞ்சதுக்கு நான் அது சம்பந்தமா உங்களுக்கு சொல்றேன். இல்ல, டாஸ்மாக் சம்பந்தப்பட்ட வழக்கு ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். இடி வழக்கு அது சம்பந்தமா சோதனைகள் செய்யப்பட்டு உச்சநீதிமன்றத்தில் அந்த வழக்கு நிலுவையில் இருக்கு. அந்த வழக்கு நிலுவையில் இருக்கும் போதே இப்ப தமிழ்நாடு அரசு நம் காவல்துறை இந்த மாதிரி ஒரு வழக்கை பதிவு செய்ததா சொல்லியிருக்காங்க. இனி நான் சட்ட வல்லுநர் எங்களுடைய மூத்த வழக்கறிஞரோட கலந்து பேசி இது குறித்து அடுத்த கட்ட நகர்வு குறித்து முடிவெடுக்கணும். எனக்குன்னு மட்டும் இல்ல, பாப்பீங்க கொஞ்ச நாளா உதாரணத்துக்கு எங்களுடைய மூத்த அமைச்சர்களாக இருக்கக்கூடிய நேரண்ண வேலண்ண உள்ளிட்ட பல மூத்த அமைச்சர்கள் மீதும் பல்வேறு தரப்பினர் மீதும் புகார்கள் பெறுவதில் அந்த அரசு ரொம்ப முனைப்பா இருக்கு. ரொம்ப நாள் பார்ப்போம் எப்படி போகுது என்னன்ட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் உங்ககிட்ட ஒன்று தெளிவாக சொல்றேன், மடியில் கனம் இல்லை, வழியில் பயம் இல்லை. அதனால எந்த வழக்கா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சோதனையா இருந்தாலும் சரி, நாங்கள் நேராக நின்று தைரியமா எதிர்கொள்வதற்கு தயாரா இருக்கோம். அதைத்தான் எங்களுடைய கழக தலைவர், எங்களுடைய போட்டுதலுக்குரிய மாண்புமிகு தளபதி அவர்கள் எங்களை உருவாக்கியிருக்காங்க. அதுபடிதான் நாங்க நெஞ்சுரத்தோட நிற்போம். சந்திப்போம் சார், சோதனைகள் சந்திச்சுதானே ஆகணும். தைரியமா சந்திப்போம், சோதனைகளை எதிர்கொள்வோம், சோதனைகளை வெற்றி பெற்று வருவோம். அமைச்சர்கள் பார்ட்டி ஃபண்ட் ஒரு போனுச்சு, அதை தடுக்கத்தான் தொடர்ந்து நாங்க லஞ்ச ஒழிப்புத்துறை மூலமா சோதனை செய்யறோம் அப்படின்னு ஒரு தகவல் சொல்றாங்க சார். இதெல்லாம் சட்டமன்றத்திலேயே பேசப்பட்டு எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் மிக தெளிவாக அதற்கான விளக்கங்களையும் கேட்டிருக்காங்க. இது பொதுவெளியில் அவங்க பேசுறது, பொதுக்கூட்டத்தில் பேசுறது, அவங்களுடைய சமூக வலைத்தளங்களை பதிவிடுறதெல்லாம் கேள்வி கேட்டு நம்ம அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய சோதனைகளை பொறுத்த வரைக்கும் நான் எங்களுடைய வழக்கறிஞரோட பேசி அடுத்த கட்ட என்ன நடவடிக்கை எடுக்க போறோங்கிறத நாங்க செய்ய போறோம். என்னை பொறுத்த வரைக்கும் சில பேர் ஜாமீன் கேட்கும்போது அந்த வழக்குல சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய விசாரணை அதிகாரிகள் சில கருத்துக்களை சொன்னாங்க. அது இல்லாம தேடி வந்ததுனால எனக்கு வீட்டுல சம்மன் கொடுத்தாங்க இல்லையா, அதனால அந்த சம்மன் அடிப்படையில தான் நான் போய் முன்ஜாமீன் கேட்டு வாங்கினேன். திரும்ப இதெல்லாம் முடியட்டும், இன்னும் அவசரம் இல்ல, டைம் இருக்கு. பொறுமையா நம்ம என்னென்னலாம் தொடர்ந்து வருதுன்னு பார்ப்போம். பார்த்து நம்ம சட்டப்படி எப்படி எதிர்கொள்றோங்கிறது நான் உங்களையும் சந்திக்கிறேன். நன்றி. போதும், இன்னைக்கு போதும். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது வழக்கை சந்திப்பேன், வெல்வேன் என்றும், மடியில் கனமில்லை, வழியில் பயமில்லை என்றும் கூறினார். மேலும் செய்தியாளர்களின் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்த அந்த காட்சிகளை நாம் தற்போது பார்த்தோம். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.